இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரோல் Tallyprimeல பேரோல்னா என்ன, அதில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி க்ரியேட் பண்ணுறது. இது வந்து எம்ப்ளாயிக்கோட சம்பள பட்டியல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம Tallyprimeல எப்படி எம்ப்ளாயீஸ்க்கு சேலரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பேரோல் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரோல் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் க்ரியேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய சாப்டர். நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் மாஸ்டர்ஸில் எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி யூனிட்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ், இந்த 4 ஹெட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் Tallyprime ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Santal Computers Limited அப்படின்ற கம்பெனியில் தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரோல் க்ரியேஷனும் இதில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் மாஸ்டர்ஸில் க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்கே ஆக்டிவேட் ஆகி இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரோலில் எனேபிள் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F11. ஸோ F11ல் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்துட்டு நம்ம பேரோல் ஃபீச்சரை நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. மெயின்டைன் பேரோல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து இங்கே நோவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ நான் மீதி எல்லா ஆப்ஷனும் நான் என்ன பண்ணுறேன், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷனை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகியிருக்கு, ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேரோல் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்ஸ் இருக்குது, அதாவது வந்து நிறைய மாஸ்டர் க்ரியேஷன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி யூனிட்ஸ், அட்டண்டன்ஸ், ப்ரொடக்ஷன் டைப், பே ஹெட்ஸ், பேரோல் வவுச்சர் டைப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி யூனிட்ஸ், அட்டண்டன்ஸ், இந்த 4 ஹெட்ஸ் இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும், என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி குரூப். எம்ப்ளாயி குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து எம்ப்ளாயி வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்ப்ளாயி குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயியோட குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரோல் மாஸ்டர்ஸில் எம்ப்ளாயி குரூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லி டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், அண்டர், டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன குரூப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாயி குரூப்பில் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படியே 2 டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் நேமில் டைப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அண்டர் வந்து என்ன அப்படின்னா ப்ரைமரி அப்படின்றத நம்ம அண்டரில் கொடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே கூட வந்து நம்ம எம்ப்ளாயிக்கு சேலரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த குரூப்பில் நம்ம சேலரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஆப்ஷனில் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம செப்பரேட்டாகவே நம்ம எல்லா பே ஹெட்ஸும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே இந்த ஆப்ஷனை நான் நோவே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அக்செப்ட் கொடுத்து நான் சேவ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷனில் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணியாச்சு. அண்டரில் வந்து நம்ம ப்ரைமரியை வச்சு நான் என்டர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷன், அதாவது எம்ப்ளாயி குரூப் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இந்த கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் ஆல்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்டரில் வந்து அதாவது மாஸ்டர் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற ஸ்க்ரீன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயி குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி குரூப் செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து நம்ம என்னென்ன எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அண்டரில் ப்ரைமரி அப்படின்னு வச்சு நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 குரூப்பும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் என்டர் கொடுத்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டெலீட்கான மெசேஜ் கேட்கும். Y ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டெலீட் பண்ணலை, அதுக்காக நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் க்ரியேட், இங்கே வந்து அடுத்து வந்து எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எம்ப்ளாயி அப்படின்னா என்னென்னா எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ், நம்ம கம்பெனியில் அதாவது நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், நம்ம யாருக்கு சேலரி க்ரியேட் பண்ண போகிறோமோ சேலரி வவுச்சர்ஸ் எல்லாம் போட போகிறோமோ அந்த எம்ப்ளாயி நேமை நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எம்ப்ளாயி நேம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய்குமார், ராகுல் 2 எம்ப்ளாயி நேம் எடுத்திருக்கேன். ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி க்ரியேஷனில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்டரில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் விஜய்குமார் அப்படின்றவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 1 April 2020. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். டிஃபைன் சேலரின்ற ஆப்ஷன் இங்கே நம்ம Y கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணணுமா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணாமல் தனியாக பே ஹெட்ஸ் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன். இங்கே வந்து நோனே கொடுத்து ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த விஜய்குமார் அப்படின்ற எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ், அதாவது எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன், ஃபங்க்ஷன், லொக்கேஷன், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், ஃபாதர் மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம், அட்ரஸ், இந்த எம்ப்ளாயோட என்டையர் டீட்டெயில் வந்து நம்ம இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். இங்கே கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்னா அந்த எம்ப்ளாயோட என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் இங்கே வந்து ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கம்பல்சரி அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 டீட்டெயில் மட்டும் கொடுக்குறேன். டெசிக்னேஷன் வந்து இவங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஜெண்டரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து டிஃபால்ட்டாக காட்டும், மேல் ஃபீமேல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். நம்ம இங்கேயே வந்து நம்ம ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இக்னோர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல். அண்டரில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 1 April 2020. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இக்னோர் கொடுக்குறேன். தென் எஸ்கேப். இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், மினிட்ஸ்,
ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ். நம்ம யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஸ்டாக் க்ரியேஷனில் வந்து நம்பர்ஸா இல்லை லிட்டர்ஸ், பேக்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த சேலரி அதாவது பேரோலுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேரோல் மாஸ்டர்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு என்னெல்லாம் யூனிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ். அதாவது 1 டேக்கு வந்து 8 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ஹவர்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தென் மினிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். மினிட்ஸ் எதுக்காகனா 1 டேயில் வந்து இப்போ 60 மினிட்ஸ் ஆர் 120 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மினிட்ஸ் கேல்குலேட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மினிட்ஸ் அப்படின்னு யூனிட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் அதாவது 8 hours + 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும். அப்படின்றதுனால இந்த 3 யூனிட்ஸ் வந்து நம்ம யூனிட்ஸ் ஆப்ஷனில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இந்த யூனிட்ஸ் பேரோல் மாஸ்டர்ஸில் யூனிட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்படின்ற டைப்பில் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம்னா ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இது ரெண்டும் சிம்பிள் அப்படின்ற டைப்பில் க்ரியேட் பண்ணுவோம். தென் ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்பவுண்ட் டைப்பில் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் சிம்பிளில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா HRS அப்படின்னு கொடுத்துருக்குறேன். தென் ஃபார்மல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. தென் இங்கே வந்து இங்கே யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படின்ற ஆப்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் என்டர் கொடுத்து சேவ் கொடுத்தாச்சு. தென் அடுத்து என்ன யூனிட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ். ஸோ நான் சிம்பிளில் வந்து MINS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் உங்கள் ஃபார்மல் நேமில் வந்து மினிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இங்கே யூனிட் குவான்டிட்டி கோடில் வந்து நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் யூனிட் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ். ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நம்ம டைப்பில் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டைப் சிம்பிள் அப்படின்ற சிம்பிள் டைப்பில் வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் ரெண்டும் க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம காம்பவுண்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் யூனிட்ஸ் ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கன்வர்ஷனில் வந்து 60 இங்கே மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்தா நான் பேக் போகிறேன். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண யூனிட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்கணும், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஆல்டர் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் யூனிட்ஸ் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண யூனிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்பர்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் இப்போ 3 யூனிட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் தென் மினிட்ஸ் இந்த அடிஷ்னலாக இந்த 3 யூனிட்ஸ் வந்து நம்ம பேரோலுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்டர் கொடுத்து ஆல்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை Alt D ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ண வேண்டாம். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப். ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப்பில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், ஆப்சண்ட், ஓவர் டைம் இந்த 3 அட்டெண்டன்ஸ் டைப்பும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைம் க்ரியேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். அண்டரில் வந்து ப்ரைமரி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் டைப் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது இந்த டைப்க்கு வந்து எது நமக்கு யூஸ் ஆகுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே. ஸோ எதுக்காக இங்கே அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் 1 மந்த்துக்கு ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா 26 டேஸ். ஸோ அந்த 26 டேஸ் இல்லாமல் பேலன்ஸ் இந்த 4 டேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 டேஸ் வந்து சண்டேஸ். இந்த சண்டேஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சண்டேஸ் எல்லாம் வந்து லீவ் தான், ஆனால் அதுக்கு வந்து நம்ம பே கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேலரி கொடுப்போம். அப்படின்றதுனால அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். அடுத்து என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஆப்சண்ட். இங்கே அண்டரில் வந்து ப்ரைமரி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே அட்டெண்டன்ஸ் டைப்பில் வந்து லீவ் வித்தவுட் பே. ஆப்சண்ட் அப்படின்னா ஒர்க்கில் வந்து அதாவது எம்ப்ளாயி ஆப்சண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீவ் வித்தவுட் பே, அன்றைக்கி வந்து நம்ம சேலரி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ லீவ் வித்தவுட் பே அப்படின்ற டைப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம்.
இந்த ஓவர் டைம் அப்படின்னா என்னென்னா இந்த ஓடி, அதாவது சில எம்ப்ளாயீஸ் வந்து ஓவர் டைம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எந்த டைப்பில் வந்து நம்ம சேலரி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே அண்டரில் ப்ரைமரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அட்டண்டன்ஸ் டைப்பில் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். எதுக்காக ப்ரொடக்ஷன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்துட்டு ஓவர் டைம், அதாவது எக்ஸ்ட்ரா 1 hour ஒர்க் பண்ணுறாங்க இல்லை 2 hour ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த ஓவர் டைம் செய்கிற டைமில் அவங்க எந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே அட்டண்டன்ஸ் டைப்பில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். தென் யூனிட்டில் வந்து இங்கே ஹவர்ஸ் ஆஃப் 60 minutes ஸோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அட்டண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண அட்டண்டன்ஸ் டைப்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம இங்கேயே டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்டர் கொடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெலீட்கான மெசேஜ் கேட்கும். ஸோ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ண வேணான்றதுனால நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் இந்த பேரோல் மாஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி யூனிட்ஸ், அட்டண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப், இந்த 4 ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.